வணக்கங்க. நான் உங்க சேது. அதாவது நம்ம ஈரோட்லேருந்து கேதார்நாத் போன ட்ரிப்பை பற்றி நான் உங்ககிட்ட ஃபுல்லாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேங்க. அதாவது நம்ம ஈரோட்லேருந்து ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணப்போ எப்புட்றா முடிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம், பதட்டம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய ஒரு ட்ரிப் போடுறோம், அதுவும் ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. தனியாக போகிறோன்னா பிரச்சனை இல்லை, ஃப்ரெண்ட்ஸோடு போகிறோம். எப்படி என்ன ஒன்றும் புரியாமல், எனக்கு ஹிந்தி அந்தளவுக்கு தெரியாதுங்க, ஓரளவுக்கு தான் தெரியும். ஒரு சமாளிக்கிற அளவுக்கு. புது புது நண்பர்கள், அவங்கக்கிட்ட பேசுகிறப்போ ஒரு புது புது ஐடியாக்கள் எல்லாமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. ஒரு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி சம்திங் நடக்கும். அது எப்போவுமே கிட்ட நடக்கும்னு சொல்லலாம், லாங்காக நடக்கும்னு சொல்லலாம். எங்கே எப்படி நடக்கும்னு யாருக்குமே தெரியாதுங்க. ஸோ அதனால் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். அப்புறம் நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ நான் கேதார்நாத் போனதை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேங்க. எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. எங்கெங்கே எப்படி எப்படி ஏறணும், எங்கெங்கே எந்தெந்த இடத்துக்கு எப்படி எப்படி பஸ் ஏறணும், எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வணக்கங்க, நான் உங்கள் சேது. ஆரம்பிச்சிடலாங்களா? நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? அதாவது ஃபஸ்ட் நம்ம ஈரோட்லேருந்து கிளம்புறோங்க. ஈரோட்லேருந்து கிளம்பி நம்ம நேராக சென்னை போகிறோங்க. சென்னை போய்ட்டு சென்னையிலேருந்து நம்ம ஃப்ரெண்ட் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் 6:30 மணிக்கு நம்ம டுருண்டோ எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுங்க. டுருண்டோ எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் ஏறிட்டு நம்ம நாக்பூரில் தாங்க நமக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. நாக்பூரில் வந்து ஃபுல்லாக அந்த நார்த் இந்தியன்ஸ் வந்து பூந்துட்டாங்கங்க ரிசர்வ் ட்ரெயின்லேயே. அதனால் நமக்கு உட்காரத்துக்கு இடம் இருந்துச்சு, கால் நீட்டுறதுக்கு தாங்க இடம் இல்லை. எல்லோரும் வந்து அப்படியே உட்காந்து படுத்து ட்ரெயினையே மோசம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனோம் நாக்பூருக்கு. அதுக்கப்புறம் கூடிய ஒரு 12 மணி நேரம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனோம். நைட்டு ஒரு 10 மணிலேருந்து காலைல ஒரு 10 மணி வரைக்கும் முடிஞ்சிட்டாங்க. நாங்கள் அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், இது எப்படி தான் உட்காண்ட்ருக்காங்கன்னு. ஸோ அது மட்டும்தாங்க ரொம்ப மோசமான தருணம். அப்புறம் அங்கேருந்து நம்ம டெல்லியிலேருந்து நேராக போயிட்டு நம்ம நைட்டு வந்து ஹரித்வாருக்கு பஸ் ஏறலான்னு போனோங்க. அங்கே ஹரித்வாருக்கு பஸ் ஏற போனப்போ நம்ம நார்மல் பஸ்ஸு போயிருந்தோம். ஒரு 450 அவ்வளோதாங்க அந்த நார்மல் பஸ்ஸில். கரெக்டாக தெரில, ஆனால் இதுக்குள்ளே தான் இருக்கும், 500க்குள்ளே தான் இருக்கும். அப்புறம் நம்ம அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸும். அப்புறம் எதுக்கு ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த பஸ்ஸில் அப்படியே புக் பண்ணி போயிட்டோங்க. அதனால் இந்த பஸ்ஸில் பார்த்திங்கன்னா 700 ருபீஸ் வாங்கினாங்க அங்கே. அதாவது நைட் 2 மணிக்கு எடுத்தாங்க. காலையில் ஒரு 7:30 மணிக்கெலாம் நாங்கள் ஹரித்வார் போய் ரீச் ஆகிட்டோம். இப்போ நீங்கள் ஹரித்வார் போகணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 டிரான்ஸ்போர்ட் இருக்குங்க. ஒன்று வந்து பஸ்ஸு, இன்னொன்று ட்ரெயின். நீங்கள் ட்ரெயினில் போனீங்கன்னா வெறும் ஒரு 150 ருபீஸில் நீங்கள் முடிச்சிடலாங்க. அதாவது நீங்கள் டெல்லி காஷ்மீரி கேட்லேருந்து ஹரித்வாருக்கே போய்க்கலாம். நீங்கள் ஒரு 150 ருபீஸ்லேயே நீங்கள் போயிடலாம். நான் பஸ்ஸில் போனீங்கன்னா ஒரு 700 ஆகும். இந்த பஸ்ஸில், இந்த புக் பண்ண பஸ்ஸில். அப்படி நீங்கள் நார்மல் பஸ்ஸில் போனீங்கன்னா அது கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். அது ஒரு 450 அந்த ரேஞ்சு தாங்க வரும். 7:30க்குலாம் நாங்கள் ஹரித்வார் வந்துட்டோங்க. ஹரித்வார் வந்துட்டு இந்த ஷேர் டாக்ஸி எடுத்தோங்க. 1100 வாங்கினாங்க சோன்பிரியாக்கு. அதாவது பார்த்திங்கன்னா 17 மணி நேரத்துலேருந்து 18 மணி நேரம் ஆகுங்க. நீங்கள் சோன்பிரியாக்லேருந்து ஹரித்வார்லேருந்து நீங்கள் சோன்பிரியாக் போகணுன்னா. அங்கேருந்து வரணுனாலும் உங்களுக்கு இந்த டைம் ஆயிருங்க. ஏன்னா இங்கே பயங்கர டிராஃபிக்காக இருக்குங்க. நம்ம இங்கேருந்து ரிஷிகேஷ் தாண்டுற வரைக்கும் நமக்கு ரொம்ப பெரிய டிராஃபிக். அப்புறம் அங்கே போய்ட்டு நம்ம அங்கேயும் நமக்கு பயங்கர டிராஃபிக்காக தான் இருக்கும். இங்கே எங்கே பார்த்தீங்கன்னாலும் டிராஃபிக்காகவே மட்டும்தாங்க இருக்கும். ஏன்னு தெரில, எல்லாம் ஃபுல்லாக இந்த சீசன் டைம்ன்றனாலன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் ரெடியாகி வந்துடுங்க. ஒரு 15 to 18 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணணும் நீங்கள். அதனால் நல்லா சாப்பிட்டு வந்துடுங்க. அது ரொம்ப அதிகமாக சாப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு பெரட்டுற மாதிரியே இருக்கும். எல்லாம் ஃபுல்லாக ஹில்ஸில் தான் நீங்கள் போகிறீங்க. அதனால் உங்கள் உடம்ப பற்றி உங்களுக்கு தான் தெரியும், எப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம சோன்பிரியாக் வந்துட்டோங்க. இங்கேருந்து பார்க்குறப்போ அந்த வியூ இருக்கு இல்லைங்களா, அது ஒரு அட்டகாசமான ஒரு பனிக்காட்சிங்க அந்த மலையில். அப்புறம் நம்ம சோன்பிரியாக்லேருந்து நம்ம இப்போ ஒரு 7:30 ஆகுதுங்க. நம்ம கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்புறம் இங்கே நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்போ நம்ம ரூம்லேருந்து கிளம்புறோம். இந்த ரூம் பார்த்திங்கன்னா 1000 ருபி வாங்கினாங்க ஒன் நைட்டுக்கு. அப்படியே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு போய் பார்த்தா அங்கே சரியான கூட்டங்க. முன்னாடி கீழே அடிவாரத்தில். அப்புறம் போலீஸ்லாம் நம்மளை பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு 5 நிமிஷம் நிற்க வச்சுருந்தாங்க. அந்த கூட்டத்தில் நிற்கவே முடியலைங்க. கொஞ்சம் பார்த்து நின்றுக்கோங்க அந்த இடத்துல. அப்புறம் அப்படியே நம்ம மலை ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. மலை வந்து இப்போ நம்ம இங்கேருந்தே ஃபுல்லாக வாக்லேயே நம்ம போகலான்னு முடிவு பண்ணிட்டோங்க. இங்கேருந்து ஜீப் இருக்குது, அங்கே போனால் முன்னாடி ஜீப்பில் போகலாம். பட் நாங்கள் அதில் போகலிங்க. அப்படியே நேராக இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். அது ஜீப் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுங்க. ஸோ அதனால் நாங்கள் போகல. இந்த பாதையில் தான் அப்படியே ஜீப் போகும். நாங்கள் அப்படியே வாக்லேயே வருது பார்த்திங்களா, இந்த ஜீப்பில் தான் நாங்கள் அப்படியே போக வேண்டியது. பட் நாங்கள் போகல, அப்படியே இதுலேயே நம்ம வாக் பண்ணி போகிறோம். பார்த்திங்கன்னா இது ஒரு 4 கிலோமீட்ரு. ஃபைனலி நம்ம வாக் பண்ணி இந்த 4 கிலோமீட்டர் நடந்து வந்து கௌரிகுண்ட் வந்துட்டோங்க. இதுதான் ஜீப்போட கடைசி இடம். இதுக்கப்புறம் ஜீப்பே போக முடியாதுங்க, ஒன்லி வாக்கு தான், நோ ரோடு ரூட்டு. அவ்வளோதான். நம்ம வாக் பண்ண அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நமக்கு அப்படியே நம்ம வார்ம் அப் ஆயிடுச்சு உடம்பு ஓரளவுக்கு. இங்கேருந்து இன்னொரு 16 கிலோமீட்டரில் கேதார்நாத் வருதுங்க. நம்ம இந்த பாதையை அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். அதுதான் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வரப்போ என்னென்ன தேவையோ ஃப்ரூட்ஸு அதெல்லாம் வாங்கிக்கோங்க. இங்கே கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும், பட் இருந்தாலும் ரொம்ப இல்லை, ரீசனபிள் தான்.
பழம் பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கே கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் என்னங்க உங்களுக்கு பிஸ்கெட்ஸ், அப்புறம் வேறு ஏதாவது குளுக்கோஸ் அந்த மாதிரி வேணும்னா எடுத்து வந்துடுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு 10 மணி நேரம் நீங்கள் நடந்து தான் போகணும். நடந்து போனால் தான் நீங்கள் நைட்டு ஒரு 12 மணிக்கு உள்ளே நீங்கள் போக முடியும். நாங்கள் வந்து கரெக்டாக இப்போ 12 மணிக்குள்ளே போயிட்டோங்க. அப்புறம் 12 மணிக்கு போயிட்டு நாங்கள் ரூம் எடுத்தோங்க. ரூம் எடுத்துகிட்டு அதாவது டென்ட் ஸ்டே 1500 சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் பேசி நைட்டு போனதே ஒரு 1:00 தான். அப்புறம் அவர்கிட்ட பேசி ஒரு 1200 பண்ணிட்டோம். ஆளுக்கு ஒரு 400 வர மாதிரி தான். ஓரளவுக்கு சீப்பாக முடிச்சிட்டோம். என்ன நம்ம டென்ட் எடுத்துகிட்டு போயிருந்தால் நம்ம எங்கே வேணால் போட்டு வந்துருக்கலாமாட்டிருக்கு. நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப நம்ம வேணால் டென்ட் எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் நாங்கள் எந்திரிச்சது லேட்டாக தாங்க எந்திரிச்சோம். ஏன்னா நாங்கள் ஒரு 1 வீக்காகவே சரியாக தூங்கலை. ஒரு 4-5 டேஸாகவே ஒரு 4 hour 5 hour ட்ராவல்லே போயிடுச்சு நம்ம ஈரோட்லேருந்து வந்த அன்னியிலிருந்து. அப்புறம் என்னங்க காலையில் ஒரு 9 மணிக்கு எந்திரிச்சோம். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கோயிலுக்கு போகலான்னு பார்த்தோம். ஒரு 10 மணி ஆயிடுச்சு. அப்புறம் க்யூ பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகிடுச்சு. டோக்கன் எடுக்கிறதுக்காக லைனில் நின்றுருக்கோங்க. டோக்கன் எடுத்துகிட்டு அதாவது என்னென்னா ஆதார் கார்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அந்த பிடிஎஃப் கேட்பாங்க. அது ரெண்டையும் கொடுத்துட்டு நீங்கள் டோக்கன் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அப்புறம் போய்ட்டு அங்கே லைன் இருக்குது. அந்த லைனில் நம்ம நிற்கணும். அதாங்க ப்ரொசீஜர். போகலாங்க. இன்னும் கொஞ்சம் தான், இன்னொரு 10 பேர் தான் இருக்காங்க டோக்கன் லைனில். போய்ட்டு நம்ம லைனில் நிற்கலாம். வாங்க இங்கே பாருங்கள். ஃப்ரெண்டை மட்டும் தெரில. அப்புறம் ஆளுக்கு ஒரு 1 hour அந்த மாதிரி ஷெடியூல் மாதிரி போட்டு நாங்கள் மாற்றி மாற்றி நின்று ஷெடியூல் போட்டுக்கிட்டோம். ஷெடியூல் போட்டு அப்புறம் ஒரு 2 மணி வரைக்கும் அந்த மாதிரி கரெக்டாக போயிட்டு இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கௌதம் வந்து உள்ளே ஒரு இடத்துல போயிட்டான் அந்த க்யூவில். அங்கே போய் நம்ம கௌதம் ஃபோன் பண்ண சீக்கிரம் வாடா நான் க்யூக்குள்ளே போகிறேன் அப்படின்னா அவன் அதுக்குள்ளே உள்ளே போயிட்டான். அப்புறம் போலீஸ்காரங்க நாங்கள் போய் கேட்டு உள்ளே விட மாட்டேன் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போனோம். அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெக்ஸில் நாங்கள் வந்துவிட்டோம் ரூமுக்கு, அதாவது டென்ட்டுக்கு வந்துட்டு அப்படி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு 6 மணி போல் கௌதம் கால் பண்ணாங்க. டேய் வாடா கூட்டம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அப்புறம் சரி ஓகே போய் பார்க்கலாம், முடிஞ்சால் பார்க்கலாம், நாளைக்கு காலையில் நேரமாக 5 மணிக்கு போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணோம். அப்புறம் போனோம். சாமி பார்த்தாச்சுங்க. அவ்வளோ நம்ம அப்படியே ஷூ எடுத்துகிட்டு போகலாம் வாங்க. ஒரு 1.5 hours பார்த்தாச்சு. பரவாயில்ல, பெரிய க்யூலான்னு சொல்ல முடியாது. ஓகே, நார்மலான க்யூ தான். 7 மணிக்கு போய்ட்டு 9 மணிக்கெலாம் பார்த்து முடிச்சோம். அப்புறம் அப்போ தான் எங்களுக்கு தெரியும் விஐபி தரிசனம்னு ஒன்று இருக்குங்க. ஆனால் அது தேவையில்லைங்க. மேக்ஸிமம் நம்ம நார்மல் இந்த தரிசனத்தில் போனாலே நம்ம பார்த்துடலாம். அதுக்கே கூட்டமாக தான் இருந்துச்சு. விஐபி தரிசனத்துக்கு ஒரு 100-200 பேர் நின்றுருந்தாங்க. அதில் போனோன்னா உங்களுக்கு ஒரு 1/2 hour ஆச்சு நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. 6 to 9 இந்த டைம் பெஸ்ட்டு டைம் உங்களுக்கு. அந்த டைம் நீங்கள் சாமி பார்க்குறதுக்கு வச்சுக்கோங்க. சாமி பார்த்துட்டு டக்குன்னு வந்து இந்த பக்கம் இருக்கிற எல்லா சாமியும் பார்த்துருங்க. அப்புறம் பின்னாடி இருக்கிற அந்த கல்லெல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த இந்த கல் பார்த்திங்கன்னா 2013 சரியான வெள்ளம் வந்துச்சுங்க. அப்போது இந்த கல் தாங்க இந்த கோயிலை மொத்தமாகவே காப்பாற்றிருக்கு. அதாவது எப்படின்னா மேலே இந்த லேக் இருக்குது பாருங்கள், அந்த மலைக்கு மேலே ஒரு சின்ன லேக்கு மாதிரி இருக்குது. அந்த லேக்கிலேருந்து வந்த அனைத்து தண்ணியும் இந்த ஊரையே நாசம் பண்ணிடுச்சுங்க. ஒரு பில்டிங் இல்லை இந்த ஒரு கோயிலை தவிர, நம்ம கேதார்நாத் பாபாஜி கோயில் தவிர வேறு எந்த இடமுமே இல்லை. எல்லா இடமும் அடிச்சுட்டு போயிடுச்சு. அது இந்த ஒரு கல், இதை இப்போ தெய்வமாக கும்பிட்றாங்க. இந்த கல் இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த கோயில் இருக்குங்கிற ஒரு ஐதீகம். இந்த கல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கல்லில் வந்த தண்ணி எல்லாமே அடித்து மேலே அப்படியே இந்த 5 தலை நாக பாம்பு மாதிரி சுற்றி எல்லா இடத்துலையும் கவர் ஆகிடுச்சா. அதனால தான் இந்த கோயில் இன்னும் அப்படியே இருக்குது. இப்போ நம்ம போயிட்டு ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் நாளைக்கு காலையில் பைரவர் மூர்த்தி அந்த கோயிலை போய் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நம்ம பைரவ மூர்த்தி போய் பார்த்துட்டு அப்புறம் நம்ம அங்கே ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் சும்மா நல்லாயிருக்கும் அந்த இடத்துல. மேலே இங்கே கேதார்நாத்துக்கு மேலே இருக்குங்க அது ஹைட்டு. இன்னும் கொஞ்சம் ஹைட், இன்னொரு 200 மீட்டர் ஹைட்டில் இருக்கும். ஒரு 100-150 மீட்டர் ஹைட்டில் இருக்கும். அங்கே போய் நம்ம பார்த்துட்டு அப்புறம் அப்படியே நம்ம ரிட்டன் இறங்குறதாங்க. ரிட்டன் இறங்கிட்டு அப்புறம் நம்ம வந்த வெளியே தாங்க. இங்கேருந்து நம்ம சோன்பிரியாக் போகிறோங்களா, சோன்பிரியாக்லேருந்து அங்கேருந்து ஒரு ஷேர் டாக்ஸி எடுக்கிறோம். ஷேர் டாக்ஸி எடுத்துகிட்டு நம்ம ரிஷிகேஷ் வரைக்கும் போகிறோம். 1000 ஆச்சு. அங்கே ரிஷிகேஷ்லேருந்து நம்ம பஸ் ஏறுறோங்க. பஸ்ஸு பார்த்திங்கன்னா 450 ரூபாயோ 475 ரூபாயோ சம்திங் அந்த ரேஞ்ச் தான் இருந்துச்சு. அப்புறம் பஸ் ஏறிட்டு நம்ம டெல்லி காஷ்மீரி கேட்டுக்கு வந்துட்டோம். ஒரு 5-6 மணி நேரம் கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேன். டெல்லி காஷ்மீரி கேட்டுக்கு வந்துட்டு அப்புறம் அங்கேருந்து நம்ம வழக்கம் போல் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு அப்படியே கிளம்பிடலாங்க. அவ்வளோதான், இந்த ட்ரிப்பு முடிஞ்சிச்சு. அதாவது பார்த்திங்கன்னா மொத்தமாக நமக்கு எவ்வளோ ஆச்சுன்னா 12K ஆச்சுங்க இந்த ட்ரிப்புக்கு. மொத்தம் ஃபுட்டு, ரூமு, எக்ஸ்பென்ஸ் எல்லாமே சேர்த்தி. ஸோ அதனால் நீங்கள் யாருன்னு வேணான்னு நினச்சா இந்த ட்ரிப்பை ஈஸியாக முடிக்கலாங்க. ஒரு 12K நாங்கள் இத்தனைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே செலவு பண்ணோம். சொல்லப்போனால் ரொம்ப நாங்கள் எதுவும் அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணல. பட்ஜெட்டை ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தோம். பாருங்கள், உங்களாலேயும் முடியும். யார் வேணால் கேதார்நாத் வரலாம். ஈஸியாக நீங்கள் வந்துட்டு போகலாம். இது ஒரு ரொம்ப தூரமோ ரொம்ப இதுவோ கிடையாது.
ஒரு 10 டேஸ் இருந்தால் நீங்கள் ஜாலியாக டேவுக்கு ஒரு 1000ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அழகாக வந்துட்டு ஜம்முன்னு பார்த்துட்டு போகலாம் தரிசனத்தை. அவ்வளோதாங்க, நம்ம கேதார்நாத் ட்ரிப்போட எண்டுக்கு வந்தாச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. ஏன்னா நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகணுன்னா அது பண்ணாதாங்க உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் எல்லாேருக்கும் பிடிக்குதா இல்லையான்னு தெரியும். சரிங்க, இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். பை.